ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிப் அண்ட் சேவர்ஸ்லேருந்து நமக்கு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. ரிவ்யூக்காக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மாப்பிள்ளை சம்பா புட்டு பொடி, பருப்பு பொடி, ஆத்தென்டிக் டேஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த பருப்பு பொடியெல்லாம் கலர் கூட வீட்டில் அரைச்சா எந்த கலரில் வருமோ அதே கலரில் தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ரெட் சில்லிஸ் எல்லாம் கலருக்காக கூட போட கிடையாது. அதில் எங்கள் வீட்டில் சுட சுட சாப்பாட்டுக்கு பருப்பு பொடி இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை. பருப்பு பொடி மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி யாராவது உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் யூஸ்வலாக பிரணவுக்கு பண்ணுவேன். அதை நான் சொல்லிட்டே பண்ணேன், நான் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எனக்கு யாரும் கொடுக்குறதில்லைன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி கொடுக்குறேன், நீயும் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்தான் அந்த உருண்டையை. ரியலி சாப்பிடும்போது வீட்டில் நம்ம அரைச்சா எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஹோம்மேட்னா ரியல் ஹோம்மேட் ஐட்டம்ஸ் தான் நான் சொல்லலாம். அன்னைக்கு நைட் டின்னருக்கு மாப்பிள்ளை சம்பால புட்டு தான் பண்ணியிருந்தேன். அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணதுமே அந்த மாவோட வாசமே கமகமான அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 2 பேருக்கு கடவா புட்டு செய்ய ஒரு 4 கப் புட்டு செஞ்சா போதும் அப்படின்னா நான் அதுக்கு மாப்பிள்ளை சம்பா புட்டு பொடி 2 கப் எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டா சூடான தண்ணி அதில் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு மிக்சிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிடிச்சி பார்க்கும்போது குளக்கட்ட மாதிரி நிற்கணும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா உதிரியா விழுகணும். இதுதான் பக்குவம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, தோசை மாதிரி தான் செஞ்சாகணும். அதனால உதிரியா வேணும் புட்டு அப்படின்னா கொஞ்சம் மெதுவா பொறுமையா செய்யணும். நான் இன்னைக்கு புட்டு செய்ய புட்டு மேக்கர் எடுக்க கிடையாது, ஜாமுன் கப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஒரு 4 கப் ஒரே மாதிரி எங்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சுதான் செய்ய போறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க புட்டு மேக்கர் இருந்தா மட்டும்தான் புட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதனாலேயே அவங்க செய்யாம இருந்தாங்க. இங்க வரும்போது எங்க வீட்டுல ஸ்பெஷலா செய்யறது என்ன வேணும்னு கேட்டா புட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாலும் கேட்கிற ஒரே ஐட்டம் புட்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், ஏன் புட்டை விட நான் செய்யறதுல வேற எதுவும் உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிக்காதா அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, இல்ல எங்க வீட்டுல புட்டு மேக்கர் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் செய்யறதுக்காக புட்டு மேக்கர் வாங்கினா வேஸ்ட் இல்லையா, அதனாலயே நான் அதை எங்க வீட்டுல செய்யறது இல்லை, இங்க வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால இதை பத்தி அவங்களுக்கு பெருசா தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், டைரக்டா இட்லி பாத்திரத்திலேயே ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்ல இட்லி பாத்திரத்துக்குள்ள அழகழகா கப்ஸ் வச்சோ இல்ல டம்ளர் வச்சோ இல்ல வாழை இலையில சுத்தி கூட நம்ம புட்டை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புட்டு மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மலர்ந்துரும். அதுக்கப்புறம் கப்ஸ்ல தேங்காயை ஃபில் பண்ணிட்டு புட்டு மாவை போட்டு நல்லா அமுத்தி 7-8 நிமிஷம் அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர்பான மாப்பிள்ளை சம்பா புட்டு ரெடி. இவங்க கிட்ட மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரையில ஆரம்பிச்சு மில்லட் பேஸ்ட் இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் வரைக்கும், நூடுல்ஸ் வரைக்கும் கூட நிறைய அவைலபிள் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்சர்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆல்சோ அவைலபிள் இந்த பேஜ்ல. தேவைப்படுறவங்க அவங்க பேஜ் www.sipandsaver.in அப்படிங்கிற பேஜ்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் பின்டு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.